அதாவது பார்த்தீங்கன்னா, சில படம் இப்போ சமீப காலமா படம் யார் ஹீரோவா நடிக்கிறாங்க அப்படின்னா, துட்டு அதிகமா வச்சிருக்கிறவன், மஞ்ச பையோடு இல்ல, பெரிய சூட்கேஸோட வர்றவங்க, அன்னைக்கு கிடையாது. சூட்கேஸோட வர்றவன், அவன் தான் ஹீரோ. அவன் பையன் தான். பையனுக்காக ஒரு 2,00,00,000 தர்றேன். என் பையன ஹீரோ ஆக்கு. ஃபர்ஸ்ட் அவங்கள பத்தி இப்போ மக்கள்கிட்ட கொண்டு போறாங்க. மக்கள் பத்திய நடிப்பார் அப்படின்னு இவருக்கான கதைகளுக்கு இதெல்லாம் அவங்க தான் வச்சிருக்காங்க. அதுல லாபி பண்ண முடியாத ஒரே ஒருத்தர் அஜித். அவரே சொல்லியிருந்தார், எனக்காக லாபி பண்றது யாரும் கிடையாது. நானே தான் முஸ்லீம் மொழின்னு நான் வந்தேன். நானே தான் கதை கேட்கிறேன், நானே தான் நினைக்கிறேன். சில நேரங்களில் கோபம் வந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. நீங்க போனீங்கன்னா 10 கோடி ரூபாய் சம்பளம் ஏறணுமான்னு அவரு ஒரே ஜெராக்ஸ் தான். இன்னும் ஹாரிஸ் ஜெயராஜ் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஒரே சிடியை திரும்ப திரும்ப போட்டுட்டு இருந்தார். அந்த மாதிரி இவரும் அதுதான் பண்ணிட்டு இருக்காரு. வேற இது கிடையாது. உதாரணத்துக்கு சரோஜாவி முதல்ல அறிமுகமாகும் போது அவங்க 2,500 ரூபா சம்பளம் திருடாதே படத்தில். அப்போவே அந்த டைரக்டர் பார்த்து சொல்றாரு, நீலகன் மிகப்பெரிய லெவலில் வரும் யார் சொல்றாரு, தட்டி அட்லியெல்லாம் கொடுக்காரு. அவருக்கு கொடுத்துருப்பாங்க, அட்லி கொடுத்துருப்பாங்க. இவருக்கு 300 கோடி ரூபா சம்பளம் கொடுத்துருப்பாங்க அல்லூருக்கு. இப்போ அட்லி கொடுத்துருப்பாங்க 60 கோடி 70 கோடி ரூபா சம்பளம் கொடுத்துருப்பாங்க. அட்லி கொடுக்குற பட்ஜெட் படி கொடுத்துருப்பாங்க. அட்லி இவருக்கு இவ்வளவு தர போறாரு, ஒரு குறிப்பிட்ட ஒரு 50 லட்சமோ 25 லட்சமோ கொடுத்துட்டு போறாங்க. மிச்சம் எல்லாமே யார் யார் பாடுறாங்க மியூசிக்கான காட்சி பண்ணிடுறாங்க. படத்துக்கு நீங்கள் ஆல்பம் போடுறதே ஈஸி. நீங்கள் உங்கள் மியூசிக் ஞானம் இருந்தால் போட்டுருவாங்க. இப்போ இவரே நம்ம பாக்கியராஜ் சாரே உங்களுக்கு இளையராஜா கூட தகராறு போட்டு அது பிறகு 8 படங்களுக்கு மியூசிக் போட்டாரு. 8 படமும் சூப்பர் ஹிட்டு. அதை வாலியே அதை பாராட்டினாரு. என்னையா அவன் ஏதோ ததான் பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா இல்லையா, 8 படம் 10 படத்துக்கும் நல்லா பண்ணிட்டாரு, சூப்பர் ஹிட் ஆச்சு பாட்டு. நவீன் ஒருத்தர் பண்ணாரு, ஒரு படம் பண்ணாரு. அந்த படத்துக்கு பிறகு வேற படம் பண்ணாங்க. ஒவ்வொருத்தரும் சூப்பர் ஹிட்டா ஒரு படம் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அவங்க வேற படம் பண்ணல. ஏன்னா அடுத்ததுக்கான கதைகள் இவங்க ரெடி பண்றாங்களான்னு தெரியும். ஒரு கதை ரெடி பண்ணி வச்சுப்பா, அந்த கதைக்காக மெருகூட்டி வச்சு அதை அதுக்கு அடுத்த படத்துக்கு நீங்க கதை கேட்கும்போது உங்களுக்கு காலமா இருந்தது. முன் வச்சதும் சட்டமாக தான் நடந்தது. ஆனால் உங்களுக்கு ஒரு கட்டத்தில் இளையராஜா அமுக்கப்பட்டது யாரால்னா குறிப்பிட்ட சில பேர் மிகப்பெரிய டைரக்டர்கள். அதாவது சொல்லலாம், பேரை சொல்லலாம். இது மணிரத்னம், கே பாலச்சந்தர், கமல் போன்றவர்கள் தான் அவர் ஏன்னா அவர் சில நேரங்களில் எல்லாரும் அவால் தான் இல்லையா. எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா 20 வயசு பையன் இவ்வளவு பண்றானேப்பா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். பெரிய ஃபேமிலியிருந்து வர்றாரு, செலவு பண்ணி தூக்கி நிற்பாரு. செலவு பண்ணி இவரை பத்தி ஒரு தெரிஞ்சன பக்கம்லாம் இவருக்கு இவ்வளவு வாய்ப்புகள் வந்ததுக்கு குடும்பம் ஒரு காரணம். இவங்க பப்ளிசிட்டி பண்ணாங்க. அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சவிதா ஜோசப் அவர்கள். வணக்கம் சார். இப்ப மியூசிக் டைரக்டர்ஸ் மத்தியில ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு. இந்த இதுக்குள்ளதான் சர்ச்சை வராம இருந்தது, இப்ப அங்கேயும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். சாய் அபியங்கர் பிஆர் டீம், ஒரு பெரிய பிஆர் டீம் வச்சு நிறைய நல்ல ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதனாலதான் அவருக்கு படங்களே பண்ணாம வரிசை பல கோடி பட்ஜெட்ல 8 படங்கள் அவர் கையில இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை. அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் சாம் சிஎஸ் எவ்வளவு பெரிய மியூசிக் டைரக்டர்ப்பா, அவருக்குலாம் இந்த மாதிரி கிடைக்கல, ரொம்ப அண்டர் ரேட்டடா இருக்காரு அப்படின்னு சாம் சிஎஸ், சி சத்யா உள்ளிட்ட பல மியூசிக் டைரக்டர்ஸ் இதுல அடிபடுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க. ஒரு எக்கச்சக்கமான திறமைசாலிகள் இருக்காங்க சினிமாவில். பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ரீகாந்த் தேவாவுடைய சன் ஸ்ரீகாந்த் தேவா. அவர் ஒரு 100 படத்துக்கு மேலே பண்ணிட்டாரு. அவரும் நிறைய ஹிட் கொடுத்துருக்காரு, நிறைய ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் உங்களுக்கு நம்ம யுவன் சங்கர் ராஜா 125 படம் பண்ணிட்டார். அவருக்கான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் உட்பட இவங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு மிகப்பெரிய லெவலில் இருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஜிவி பிரகாஷ், அவரும் 60 படம் மேலே வந்துட்டார்னு நினைக்கிறேன். அவரும் அதே மாதிரி சத்யா, நீங்கள் சொன்னீங்களா சத்யா, அவரும் ஏறக்குறைய 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் அந்த ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. பல இடங்களில் இவங்க நண்பர்களாகவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு ரஹ்மான்கிட்ட இவர் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வெளியே போய் பண்ணுறாரு. ஆர்ஆர் கற்றுக்கிறார் இவர் ஜிவி பிரகாஷ். அதே மாதிரி அவரும் அந்த மாதிரி போயிட்டுருக்காரு. இந்த மாதிரி திறமையான டைரக்டர், மியூசிக் டைரக்டர் நிறைய பேர் இருக்காங்க.
ஏன் உங்களுக்கு ஜெய் இருக்காரு, அவரு கூட நல்ல மியூசிக் பண்ணுவாரு. ம். ஒரு படத்துக்கு பண்ணியிருக்காரு. ஏன்னா அவரு ஒரு கிட்டாரிஸ்ட். தேவா சாருடைய இதுல ட்ரூப்ல வந்து கிட்டாரிஸ்ட். அ இவருடைய யுவனுடைய ட்ரூப்ல கிட்டாரிஸ்ட் அவரு. அதனால உங்களுக்கு மியூசிக் அவரு ஒரு 2 படத்துக்கு, ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. அந்த மாரி நெறைய டேலண்டட் இருக்காங்க. இதுல என்னென்ன டேலண்ட்ட தாண்டி உங்களுக்கு வந்து செலவு பண்ண இது வேணும். ஒரு பெரிய அதாவது பார்த்தீங்கன்னா, சில படம் இப்போ சமீப காலமா படம் யார் ஹீரோவா நடிக்கிறாங்க அப்டின்னா, துட்டு அதிகமா வச்சிருக்கிறவன், மஞ்ச பையோடு இல்ல. பெரிய சூட்கேஸோட வர்றவன் தான். அன்னைக்கு மஞ்ச பையெல்லாம் கிடையாது. சூட்கேஸோட வர்றவன், அவன் தான் ஹீரோ. அவன் பையன் தான். இப்டி பையனுக்காக ஒரு ₹2,00,00,000 தர்றேன். என் பையன ஹீரோ ஆக்கிருவாங்க அப்டின்பாங்க. அந்த மாரி தான் இன்னைக்கு. அ பணம் இருக்கிறவன் தான் ஹீரோ. அதே மாரி பணம் இருக்கிறவர் தான் மியூசிக் டைரக்டர் இன்னைக்கு வந்திருக்கு. இந்த மாரி இப்போ ஒரு சாய் அபியங்கர் கிட்ட காசு இருக்கிறதுனால ஒரு மியூசிக் காசு டைரக்டர். இருக்காரு. அது இல்லாம ஒரு ஒரு உயர்ந்த வேற ஒரு சமூகத்த சேர்ந்தவரு. தபால் சமூகத்தை சேர்ந்தவர். பெரிய சமூகத்த சேர்ந்தவரு. அவருடைய அம்மா, அ ம அப்பா 2 பேரும் சிங்கர். பெரிய சிங்கர்ஸ். பிரபலமானவங்க. ஏற்கனவே பிரபலமானவங்க. அவங்களுடைய மகன்லாம் இருக்காரு. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது ஒரு ஒரு பிளஸ் பாயிண்ட். அவங்க ஈஸியா வந்து ஓ! இன்னாருடைய மகனா? ஓகே, ஓகே. கதவு திறந்துறியா முதல்ல? இன்னாருடைய மகனா? ஓகே. அப்படின்னு போயிட்டே இருக்கும். அத தாண்டி இன்னைக்கு செலவு பண்றதுக்கு நீங்க காசு வச்சிருந்தீங்கன்னா, ம். ஓவர் நைட்ல உங்கள வந்து சூப்பர் ஸ்டார் ஆக்கலாம். ம். காசு வேணும். ம். அதுக்கு வந்து நீங்க வந்து லாபி பண்றதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும். இவங்களுக்காக லாபி பண்றதுக்கு. இப்போ விஜய்க்காக யார் லாபி பண்ணாரு? அவங்க அப்பா லாபி பண்ணாரு. பிரசாந்துக்கு அவங்க அப்பா பண்ணாரு. சூர்யாவுக்கு அவங்க அவங்க அப்பா பண்ணிட்டு இருந்தாரு. ஆரம்பத்தில சொல்றேன். இப்போ கிடையாது அவங்க. ஆரம்பத்தில. ஃபர்ஸ்ட் அவங்கள பத்தி மக்கள்ட்ட கொண்டு போறது, மக்கள்கிட்ட புரிய வைக்கிறது. இப்படி நடிப்பார், அப்படி நடிப்பார்ன்னு இவருக்கான கதைகளை கேட்கிறதெல்லாம் அவங்க தான் வச்சுட்டு இருந்தாங்க. அதுல வந்து லாபி பண்ண முடியாத ஒரே ஒருத்தர் அஜித் குமார் தான். அவரே சொல்லியிருந்தார். எனக்காக லாபி பண்றதுக்கு யாரும் கிடையாது. நானே தான் முட்டி மோதி தான் வந்தேன். நானே தான் கதை கேட்கிறேன். நானே தான் நடிக்கிறேன். சில நேரங்கள்ல வந்து கோவம் வந்திருக்கலாம். நான் தெரியாத தப்பா கதை கூட கேட்டிருக்கலாம். எனக்காக நானே தான் லாபி பண்ணேன். யாரும் லாபி பண்ணல அப்படின்றார். அதே மாரி தான் லாபி பண்றதுக்கு இவங்களுக்குன்னு ஒரு ஆட்கள் வச்சிருப்பாங்க. பப்ளிசிட்டி பண்றதுக்கு ஒரு ஆட்கள் வச்சிருப்போம். ஏதாச்சும் ஒரு சின்ன இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையன் பாட்டு பாடுறான்னு ஒரு இது பண்ணாங்க பார்த்தீங்களா? ஒரு சின்ன பையன் வந்து சேலத்த சேர்ந்தவர் யாரோ ஏதோ ஒரு சமூகத்த ம். ஒரு ம். சின்ன பையன் வந்து ஒரு பெரிய பணக்கார குடும்பத்த சேர்ந்த ஒரு பையன். அவனே வந்து 4 லாங்குவேஜ்ல ஒரு பாடல் பாடியிருக்கான் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு ஃபங்ஷன் பண்ணாங்க இங்க. எனக்கு தெரிஞ்சு அத்தன பேர் வந்திருந்தாங்க. அ திமுக, அண்ணா திமுக அவங்க, இவங்க லெட்டர் பேட் கட்சிகள் உட்பட எல்லாமே வந்திருந்தாங்க. அத தாண்டி விஐபி சில பேர் வந்திருந்து நடிகர், நடிகை வந்தாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அறுசுவை பிரியாணி விருந்து. ம். பல வகையான இது. மீன் அது இதுன்னு வறுத்தது அப்படியே இவ்வளோ தட்டுல இவ்வளோ இருக்கும் உங்களுக்கு பார்த்தேன். அது எல்லாமே எதுக்கு? அந்த பையன் பாட்டு பாடியிருக்காங்கிறதுனால. வேற ஒண்ணும் கிடையாது. இந்த செலவு பண்ணதுனால தான் இப்ப அந்த பத்திரிகைகள் இதுலலாம் போட்டாங்க. செலவு பண்ணி காசு குடுத்துருப்பாங்க. கவர் குடுத்துருப்பாங்க. இதுக்காக ஒரு கவரேஜ் நடந்தது. அதுக்கு பிறகு அவர் எங்க இருக்காரு? இனிமே வந்து அடுத்தடுத்து பாடல்கள் பாடி இது பண்ணி அவர் வெளிய வரணும். சாய் அபியங்கர் ஒரு 3 பாடல் தான் ஆல்பம் சாங் ஆமா. பண்ணியிருப்பாரு. அதிலே இவ்ளோ பெரிய ஒரு ஃபேமா 8 படங்கள் கிட்டத்தட்ட எல்லாமே பெரிய பட்ஜெட் படங்கள், பெரிய ஹீரோக்கள் நடிக்கக்கூடிய படங்கள். இவருக்கு எப்படி வந்துச்சு அப்படின்ற ஒரு இல்ல இது கேள்வி வந்து இருக்கு. ஒரு இது பண்ணிடுறாங்க. இந்த மாரி இது பண்றாரு, அது பண்ணியிருக்காரு. பாருங்க இவர் பேரு தாங்க இருக்கு. இவர் பேரு தாங்க இருக்குன்னு அதுக்குன்னு சில ஏஜென்ட் இருப்பாங்க. இது இவருக்கு தான் பேர் இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் இருக்கு. நல்லா பண்ணுவாரு சார். பண்ணுங்க. அ நமக்கு சம்பளம் கம்மி தானே சார் அப்டிம்பாங்க. இப்போ அனிருத் போனீங்கன்னா ரூ. 10,00,00,000 சம்பளம் தரணும். ஏஆர் ரஹ்மான் 10,00,00,000. அனிருத் கூடயே எதுவும் இல்லாம போட்டதே போட்டுட்டு இருக்காரு. அவரு ஒரே ஜெராக்ஸ் தானே. முன்ன வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, ஒரே சிடிய வந்து திரும்ப திரும்ப போட்டுட்டு இருந்தார். அந்த மாரி இவரும் அதேதான் பண்ணிட்டு இருக்காரு. வேற இது கிடையாது. இப்ப ஏஆர் ரஹ்மான் வந்து அவருக்கு போனா நீங்க அவருக்கான நீங்க பொறுத்துட்டு இருக்கணும். அவர் வந்து ஒரு படம் முடிச்சு தான் அடுத்த படத்துக்கு வருவார். இவங்க 4 பேரும் வந்து அவங்களுக்கு ஏத்துக்க மாட்டாரு. பல பேர் காத்திருந்தாலும், இந்த படம் முடிச்சுட்டு அப்புறம் பார்க்கலாங்க அப்டிம்பார். அவர் வந்து அது ஒரு குடுக்குறது ஒரு தரமா தரணும்னு யோசிப்பார். அவருக்கும் ஒரு சம்பளம் உண்டு. ஆனா இவருக்கு நீங்க போறோம். ஒரு ₹50,00,000 குடுத்தா போறோம். ₹10,00,000 குடுத்தா போறோம். அது ₹25,00,000 குடுத்துட்டு இல்ல காசே குடுக்கலனாலும் போதும். ஏன்னா அவங்க பெரிய குடும்பம். பெரிய குடும்பம். பப்ளிசிட்டி தானே. ஒரு படம் வந்து இந்த படம் வந்து நீங்க வந்து பப்ளிசிட்டில தூக்கிட்டு போய் நல்லா சூப்பர் ஹிட் அப்டின்ட்டீங்கன்னா, அடுத்தடுத்து நீங்க சம்பளம் ஏத்திட்டே போலாம். இப்போ உதாரணத்துக்கு சரோஜாவி முதல்ல வந்து அறிமுகமாகும்போது, அவங்க 2,500 சம்பளம். திருடாதே படத்துல. அப்போவே வந்து அந்த டைரக்டர் பார்த்து சொல்றாரு. அவரு நீலகண்டன். "யோவ்! இந்த பொண்ணு மிகப்பெரிய லெவல்ல வரும்யா. இப்போவே புக் பண்ணிருங்கய்யா" அப்படின்னு சொன்ன உடனே 4 படத்துக்கு புக் பண்ணிட்டாங்க. முதல் படத்துக்கு 2,500 2வது படத்துக்கு 5,000 3வது படத்துக்கு 7,500 4வது படத்துக்கு 10,000
அப்போ வந்து ஒரு ஹிட் ஆக ஆக உங்களுக்கு சம்பளம் ஏறிட்டே இருக்கும். அதனால நீங்க வந்து அன்னைக்கு இது அப்படித்தானே இவருக்கு ஒரு பப்ளிசிட்டி பெருசா வந்தாச்சு. ம். 8 படம் வந்துட்டு 8 படத்துக்கு நீங்க வந்து ஓவர் நைட்ல வந்து சம்பளம் கம்மியா தானே உங்களுக்கு சம்பளம் பேசியிருப்பாங்க. சன் டிவி தானே குடுக்கும். சம்பளம் அவ்வளோ சன் டிவி அப்படி ஒண்ணும் அள்ளிலாம் குடுக்காது. அவருக்கு குடுத்துருப்பாங்க. அட்லி குடுத்துருப்பாங்க. இவருக்கு ரூ. 300,00,00,000 சம்பளம் குடுத்துருப்பாங்க. அல்லுவுக்கு. ஆமா. இப்ப அட்லிக்கு குடுத்துருப்பாங்க 60,00,00,000 70,00,00,000 சம்பளம் குடுத்துருப்பாங்க. அட்லி குடுக்குற பட்ஜெட் படி குடுத்துருப்பாங்க. அட்லி வந்து இவருக்கு இவ்வளவு தரப்போறாரு. ஒரு குறிப்பிட்ட ஒரு 50 லட்சமோ, 25 லட்சமோ குடுத்துட்டு போறாரு. மிச்சம் எல்லாமே யார் யார் பாடுறாங்க, மியூசிக்கான காசு தனியா போயிடும். அந்த வகையில ஒரு ஈஸியா ஒருத்தர் கிடைக்கும்போது, பப்ளிசிட்டி அது அதிகமா பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்கான். அவரும் இன்ஃப்ளூயன்சரா இருக்காரு. ஆமா. நல்ல பெரிய. மிகப்பெரிய பப்ளிசிட்டி பண்றதுக்கு ஆள் இருக்கு அவங்களுக்கு. சரி ஓகே நம்ம படத்துக்கு ஃப்ரீ தானே. இப்போ இவரு சாய் அபியங்கர் ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணி, அந்த படம் ஓடலன்னா, இந்த 8 படமும் அவருக்கு கிடைக்குமா? அ அப்ப அப்படியே போயிடும் அப்படியே. ம். 8 படம் முதல் படம் வந்து சூப்பர் ஹிட் ஆவல அப்படின்னா, அந்த பாடல் சூப்பர் ஹிட் ஆனாலும் கூட, படம் சூப்பர் ஹிட் ஆகும். பாடல் நீங்க வந்து இத்தனை பேருக்கு இத்தனை கோடி பேர் 50 கோடி பேர் பார்த்தானாலும் கூட, கேட்டானாலும் கூட நீங்க சொல்லிக்கலாம் கணக்கு. படம் ஓடுனா தான் இவர் மியூசிக் டைரக்டர். இல்லன்னா அடுத்து வேற ஆட்கள் கொண்டு வந்துருவாங்க. ம். இதுதான் தலைவிதி. யாரா இருந்தாலும் சரி அது ரஹ்மானுக்கே சில நேரங்கள்ல தடுமாற்றம் வந்திருக்கும். ஏதோ 1, 2 படங்கள் போடலன்னா அது தடுமாறும். ம். ராஜாவுக்கு அந்த மாரி உண்டு. இவருக்கும் எல்லோருக்கும் அந்த மாரி உண்டு. நீங்க இந்த 8 படத்துல ஒரு படம் முதல் படம் ஓடுவதை பொறுத்து தான் இவருக்கான லைஃப் இருக்கா? இல்ல வந்து அத தாண்டி இவர் வந்து ஆர்ஆர் இவர் பண்ணியாவணும். ஆர்ஆர் மற்ற வேற ஆட்கள வச்சு பண்றாரு. அல்லது உங்களுக்கு சத்யாவோ அல்லது சாம் சிஎஸோ பண்ணலாம். யாராவது பண்ணலாம் ஆர்ஆர். நிச்சயமா சார். இவரு 3 ஆல்பம்ஸ் அப்ப குடுத்திருக்காரு. இவருக்கு திறமை இல்லாம அந்த ஆல்பம் சாங் வெற்றி ஆல்பம் அடைஞ்சிருக்காது சாங்கிறது நிச்சயமா. ஒரு ஆல்பம் சாங்கிறது வேற. ஒரு படத்துக்கு நீங்க ஆல்பம் போடுறது ஈஸி. நீங்க உங்களுக்கு மியூசிக் ஞானம் இருந்தா போட்டுடலாம். இப்போ இவரே நம்ப அ பாக்யராஜ் சாரே வந்து உங்களுக்கு இளையராஜா கூட தகராறு பண்ணிட்டு அதுக்கு பிறகு 8 படங்களுக்கு மியூசிக் போட்டாரே. ம். 8 படமும் சூப்பர் ஹிட். அத வந்து வாலியே பாராட்டினாரு. யோவ்! என்னய்யா இவன் வந்து ஏதோ இந்த தத ததன்னு பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா, பரவாயில்லையே 8 படம் 10 படத்துக்கும் நல்லா பண்ணிட்டாரே! சூப்பர் ஹிட் ஆச்சு அந்த பாட்டு அப்டின்னாரு. அத வந்து நீங்க மியூசிக்குள்ள அத கத்துக்கிட்டு இது பண்றது வேற. அது ஆர்ஆர் பண்ணும்போது உங்களுக்கு படத்துக்கான ஆர்ஆர் இருக்கு இல்லையா? அந்த படத்துக்கு உயிர் வந்து ஆர்ஆர் தான். அந்த சீன் நகர்றது, சீனுக்கான இது பண்றது, அதுக்கான ஒரு ஃபீல் கொண்டு வரது இருக்கு இல்லையா? அந்த ஆர்ஆர்ல தான் இருக்கு. ஆல்பம் போடலாம். இல்ல சார். அதான் ஆல்பம் சாங் ஹிட் வந்து இவரு டேலண்ட் இல்லாம வந்திருக்காது. ஆமா. என்னதான் பேக்ரவுண்ட் ஃபேமிலி பேக்ரவுண்ட் மூலியமா வந்திருந்தாலுமே, ஃபேமிலி ஃபேமிலி திறமை பேக் இல்லாம அந்த ஃபேமிலி ஆல்பம் சாங் பேக்ரவுண்ட அப்புறம் ஃபேமிலி இருந்து கூட இருந்துக்காக ஒரு ஹெல்ப் பண்றது ம். எல்லாம் பண்ணுவாங்க. திறமை அதெல்லாம் இல்லாம வரும். ஆல்பம் சாங் ஹிட் ஆயிருக்காது. ஆனா சார், சாம் சிஎஸ்ல இருந்து சத்யா, அப்புறம் பரத் சங்கர், ஆமா, அப்புறம் திபு நினன் தாமஸ், சித்து குமார்ன்னு பல திறமையான மியூசிக் டைரக்டர் இருக்காங்க. சாய் அபியங்கர விட ஆமா. இவங்க எல்லாருடைய பாடல்களும் அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ரொம்ப பிரபலமான பாடல்களா இருந்திருக்கு. சிலருடைய மியூசிக்லாம் வந்து இவர் தான் டைரக்ட் பண்ணாரா? அப்படின்றது கூட யாருக்குமே தெரியல. ஆமா. அந்த அளவுக்கு தான் இவங்களுடைய நிலைமை இருக்கு சார். இதற்கு என்ன காரணமா இருக்கும்? இப்போ மலையாளத்தில பார்த்தீங்கன்னா, கேன்னு ஒருத்தரு நெறைய பண்ணியிருக்காரு. அதேமாரி உங்களுக்கு தினமும் வந்து பார்த்தீங்கன்னா, ரஹ்மான்ட்ட வந்து அசிஸ்டன்டா இருந்தப்ப அதாவது அவருடைய ஸ்கூல்ல படிச்சவங்க நெறைய பேர் வந்துட்டுருக்காங்க. அவங்களும் டேலண்ட் காட்டிட்டு தான் இருக்காங்க. ஆனா, அவங்களுக்கு இந்த மாரி ஒரு 4 ஆல்பம் போட்டு இந்த மாரி பரபரப்பு பண்ண முடியல அவங்களால. செலவு பண்ண முடியல. செலவு பண்ணி பரபரப்பு பண்ணீங்கன்னா, உடனே அத இந்த கவனிச்சு 4 பாட்ட இவர் தான் மியூசிக் டைரக்டரான்றதே தெரியல சார் யாருக்கும். அது வந்து ஆமா தெரியல. இப்ப தானே பேசுறாங்க. ம். இதுக்கு அதாவது நீங்க சின்ன சின்ன ஆசைங்கிற அந்த ரஹ்மான் வந்து முன்ன ஜிங்கிள்ஸ் பண்ணிட்டு இருந்தார். ஜிங்கிள்ஸ் தாண்டி வந்து ராஜா கிட்ட ஒர்க் பண்ணாரு. அப்ப தெலுங்குல இருக்கிற அத்தன மியூசிக் டைரக்டர்ட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. மலையாளத்தில ஒர்க் பண்ணியிருக்காரு. டி.ஆர். ராஜன் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. அதாவது அந்த கீபோர்ட தான் இவர் பண்ணுவார் நல்லா. அவர் வந்து அந்த அந்த வெஸ்டர்ன் இவர்ட்ட கூப்பிடுவாங்க. இவர் வந்து ராஜாவுக்கு வெஸ்டர்ன் இவர் தான் பண்ணுவார். அதனால அவர்ட்ட வருவார். அதனால எல்லோருமே பல இடங்கள்ல அவரு ஒர்க் பண்ணதுனால இன்னைக்கு வந்து நிக்க முடியுது. ம். ஆஸ்கார் வரைக்கும் முடியுது. நீங்க பல பேர்ட்ட ஒர்க் பண்ணி அந்த நீங்க உங்களுக்கான ஒரு திறமைய வளர்க்கிறதுக்கு தான். இந்த சாங் இது இந்த 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 பிக்சரைசிங்கு இது மாரி பண்ணலாம். இத என்ன பண்ணலாம்? ஆர்ஆர் என்ன பண்ணலாம்? உட்பட தெரியும் அது. இவருக்கு அந்த அனுபவம் இல்லை. சில புதுசா வர்றவங்க பார்த்தீங்கன்னா, ஓவர் நைட்ல நல்ல ஒரு இதெல்லாம் பண்ணிருவாங்க. அது ஒரு ஒரு முறை சுந்தரராஜனே சொல்லியிருந்தாரு. ஒரு புதுசா ஒரு டைரக்டர் வந்து புது படம், முதல் படம் சூப்பர் டூப்பர் ஹிட். அதுக்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா, நவீன்னு ஒருத்தர் பண்ணாரு. ஒரு படம் பண்ணாரு. அந்த படத்துக்கு பிறகு வேற படம் பண்ணல. ஒவ்வொருத்தரும் ஒரு சூப்பர் ஹிட்டா ஒரு படம் குடுத்துட்டு, அதுக்கு பிறகு அவங்க வேற படம் பண்ணல. ஏன்னா,
அடுத்ததுக்கான கதைகள் இவங்க ரெடி பண்றாங்களான்னு தெரியல. ஒரு கதை ரெடி பண்ணி வச்சிருப்போம். அந்த கதைக்காக மெருகூட்டி வச்சிருப்பீங்க. அதுக்கு அடுத்த படத்துக்கு நீங்க கதை கேட்கும்போது உங்களுக்கு தடுமாற வேண்டியிருக்கும். ம். அதான் ஆர். சுந்தரராஜன் சொல்லுவாரு. நீங்க அப்பப்போ ஒரு யோசனை பண்ணி எழுதி வச்சுக்கங்க. அப்போதான் அடுத்த படத்துக்கு நீங்க வரும்போது ஒரு கதை கிடைக்கும். ஒரே படத்துல நீங்க மைண்ட் வச்சுட்டு இருந்தீங்கன்னா, அடுத்த படத்துக்கு கதை இருக்காது. சில பேர் வந்து ஒரு படம் பண்ணிருவாங்க, சூப்பர் ஹிட் பண்ணுவாங்க. அது பிறகு அந்த பேரோட தான் சுத்திட்டு இருப்பாங்க. அடுத்தது ஏன் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. சரி, இந்த சினிமாலயும் அவாலோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாவே இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்ஸாம்பிள்க்கு அனிருத் இப்ப தமிழ் சினிமாவே அவர் ம். கையில இருக்கு. தமிழ் சினிமா மட்டும் இல்லாம இந்தியன் சினிமாவையும் சொல்லலாம். ஏன்னா அவரு ஹிந்தி, அவரு தெலுங்கு தான் சூப்பர் ஸ்டார் எல்லாத்துக்கும் போயிட்டாரு. ரஜினிகாந்த் அவருக்கு பாதுகாப்பா இருக்கார்ல. ஆ. ரஜினிகாந்த் அவருடைய சொந்தக்காரரு. ரஜினிகாந்துடைய பொண்ணுங்க இவங்கலாம் அவங்க சொந்தக்காரங்க ம். எல்லாமே. நிச்சயமா. அப்படி கூட சொல்லலாம். ம். இப்ப சாய் அபியங்கர் அந்த வரிசையில ஆமா, வந்திருக்காரு. ஆமா, ஒரு படம் மியூசிக் டைரக்ஷன் பண்ணாமலே வந்து 8 படங்கள் குவிஞ்சிருக்கு. ஆமா. இந்த நிலைமையில அப்ப மற்ற இந்த சினிமாலயும் வந்து அவாளுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருக்கோ? ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகம். ரொம்ப அதிகமா இருந்துட்டு தான் இருக்கு. அது இப்போ இல்ல. ரொம்ப காலமா இருந்துட்டு இருக்கு. அவங்க வச்சதான் சட்டமா தான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஒரு கட்டத்தில இளையராஜா அமுக்கப்பட்டது யாராலன்னா, குறிப்பிட்ட சில பேர் ஒரு மிகப்பெரிய டைரக்டர்களால. அதாவது சொல்லலாம், பேரே சொல்லலாம். உங்களுக்கு மணிரத்னம், கே. பாலச்சந்தர், கமல் போன்றவர்கள் தான் அவர வந்து ஆனா அவர வந்து சில நேரங்கள்ல வந்து இவங்க எல்லாரும் அவால் தான் இல்லையா? ஆமா. முக்கியமா அவங்க என்னன்னா, அவங்க ஏன்னா, ராஜா சில நேரங்கள்ல ஒரு இது ஒரு டியூன் போடுவாரு. அத மாத்தணும், இத மாத்தணும் அப்டின்னா, இதுதான் நல்லா தானே இருக்கு. அதுக்கு என்ன அப்டின்னு போயிருவாரு அவரு. இவர்ட்ட வந்து அடிக்கடி இது வேணும், அது வேணும்னு கேட்க முடியாது. மற்றும் புதுசா வர்றவங்ககிட்ட வந்து இது வேணாம், அது வேணான்னு இவர் தேவா வந்து போடுவார். இது வேண்டாமா? சரி ஓகே. இது போடலாமா? இது 25 டியூன் கூட போடுவார். ஒரே டியூன் ஒரு நாள் முழுக்க போட்டு கூட ம். காட்டுவார். இது ஓகேன்னு குடுத்துருவார். தேவாவுடைய பாணி அது. அவரு வந்து வளர்ந்து வர்ற காலகட்டம் அந்த மாரி பண்ணிட்டு இருந்தாரு. இவரு வளர்ந்த பெரிய ரேஞ்சுல இருக்கிறனால, இவர் வந்து இவங்கள மதிக்கிறதில்ல அப்படிங்கிற ஒரு இதுல வந்து தான் ஒரு அமுக்கப்பட்டு, அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு ஒரே நைட்ல வந்து ரஹ்மான் வர்றாரு, தேவா வர்றாரு, தேவா பெரிய லெவல்ல வர்றாரு. அண்ணாமலை அது வந்து பெரிய லெவல்ல போகுது பார்த்தீங்களா? ம். அந்த மாரி தான் ஃபுல்லா எல்லாமே வருது அது. இவங்க திருப்பி போடுறது தான். அவங்க நினைச்சாங்கன்னா இது பண்ணி போலாம். சம்பளமும் கூட பார்த்தீங்கன்னா, அவங்க படங்கள் தானே. அவங்க வந்து ஒரு தொழில் ரீதியா முன்னிலையில அவங்க தான் இருப்பாங்க. அவங்களுக்கா ஒரு பப்ளிசிட்டி பண்றதுக்கு அதுக்குன்னு மீடியால அவங்க கையில தானே இருக்கு. நிச்சயமா சார். சரி. அதனால ஈஸியா வந்து தூக்கிட்டு போயிரலாம். அதே நிச்சயமா. மாரி தான் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆல்பம் போட்டிருக்கான்றீங்க. 3 ஆல்பம். இத விட நெறைய ஆல்பம் போட்ட ஆட்கள் நெறைய பேர் இருக்காங்க. ம். இவரே வந்து விக்ரமே ஒரு ஆல்பம் போட்டாரு. நடிகர் விக்ரமுக்கு பாடி, மீனா சேர்ந்து பாடுன ஒரு ஆல்பம் வந்திருக்கும். இன்னும் நெறைய பேர் ஆல்பம் போட்டவங்கலாம் நெறைய பேர் இருக்காங்க. அதுக்கு வந்து நீங்க உட்கார்ந்து ஆல்பம் போட்டு, அந்த ஆல்பத்துக்கு ஒரு பெரிய பப்ளிசிட்டி கிரியேட் பண்ணி, அதுக்குன்னு ஒரு சில நெட்டிசன்கள கிட்ட கொண்டு போறதுக்கு அதுவும் எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, 20 வயசு பையன் இவ்ளோ பண்றானேப்பா! அப்டின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஆமா. எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு பெரிய ஃபேமிலிலேருந்து வர்றாரு. செலவு பண்ணி இவர தூக்கி நிப்பாட்டுறது தான். செலவு ம். பண்ணி இவர பத்தி ஒரு திரும்பின பக்கம்லாம் இவருக்கு இவ்வளவு வாய்ப்புகள் வந்ததற்கு குடும்பமும் ஒரு காரணமா இருக்கு. குடும்பம் ஒரு காரணம். இவங்க பப்ளிசிட்டி பண்ணது தான். ம். ஒரு செலவு பண்ணி இவர ஒரு மிகப்பெரிய ஆளுமையா உருவாக்கி காட்டும்போது, ஓகே இருக்கலாம் போல இருக்கு. ஒரு பாட்டு ஓட வைக்கிறதுக்கு பிஆருக்கு எவ்வளோ சார் குடுப்பாங்க? சும்மா ஒரு தோராயமா சொல்லுங்க. இல்ல அது வந்து இத பொறுத்து தான். சில பேர் வந்து பெரிய அமௌண்ட் கேட்பாங்க. எங்களுக்கு வந்து ஒரு ரூ. 5,00,000 குடுத்துருங்க, ரூ. 10,00,000 குடுத்துருங்க, ரூ. 20,00,000 குடுத்துருங்க. அப்பா! ம். இப்ப நாங்க எல்லாம் பார்த்துக்குறோம் அப்படிம்பாங்க. எல்லா இதுக்கும் அவங்களே பணம் குடுத்துட்டு, அவங்களே வந்து அத பப்ளிசிட்டி பண்ணிட்டு போயிட்டு பல இடங்கள்ல சென்னைய தாண்டி வெளியூர்ல அங்கே, இங்கே அப்படியே போயிட்டே இருக்கும் அது. இங்கே மட்டும் குறிப்பிட்ட ஏரியா சில பேர் போடுவாங்க இல்லையா? பார்த்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட ஏரியாவுக்கு மட்டும் அப்படின்னா அது கம்மியா தான் இருக்கும். இவங்க எல்லாத்துக்கும் நாங்க பார்த்துக்குறோம்ன்னு சொல்லும்போது ஒரு பெரிய அமௌண்ட் குடுத்து, அது பாட்டுல நடந்துட்டு இருக்கும். இப்போ அதுக்கான பணம் வந்துரும்ல. ஒரு 8 படம் புக் ஆச்சுன்னா, அதுக்கான பணம் வந்துருச்சுல்ல. ஒரு படத்துக்கு குறைந்தபட்சம் 25,00,000 அப்படின்னாலும் உங்களுக்கு ரூ. 2,00,00,000 வந்துருச்சுல்ல உங்களுக்கு. இப்போ ம். அந்த படங்கள்ல 2 படம் சூப்பர் ஹிட் ஆச்சுன்னா, சம்பளம் வந்து 1,00,00,000 இவருக்கு 2,00,00,000 கேட்கலாம், 3,00,00,000 கேட்கலாம். அப்புறம் ஏறிட்டே போகும்ல. அதுதான். இது வந்து சின்ன மீன் போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது தான். நிச்சயமா சார். இந்த சாய் அபியங்கர் சர்ச்சை குறித்து ஒரு சரியான புரிதல் குடுத்திருந்தீங்க. தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு. ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.